எது ஒரு பெண்ணால் விரும்பப்படுகிறது? ஒன்னு, சட்ட ரீதியாக சொத்து பிரிப்பதன் வழியாக என்னுடைய பங்கை நான் வாங்கிக் கொள்கிறேன் சொல்லக்கூடிய பெண்கள். இன்னொரு பக்கம் சீதனம் செய்முறை மூலமாக என்னுடைய பங்கை வாங்கிக் கொள்கிறேன். இன்னொரு தரப்பும் இந்த பக்கம் இருக்கு. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. சொத்துரிமை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சொத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லீகலா முறையா எப்படி சொத்து பிரிப்பாங்களோ அப்படி எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறதா, இல்ல இதை தாண்டி ஒரு லெவலும் இருக்கு. சிங்கார சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? எப்ப நீங்க முடிவு பண்ணீங்க சீதனம் வேண்டாம், முறைப்படி சொத்து பிரிப்பாங்கல்ல, அப்ப எனக்கு சொத்தை கொடுங்க, எந்த புள்ளியில நீங்க முடிவெடுத்தீங்க? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோனே ஐ ஃபெல்ட் லைக் ப்ராப்பர்ட்டி இஸ் மச் சேஃபர்ன்ற பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. கொடுப்பேன் தூக்கமாப்ல காட்டு தள்ளி நின்னுக்கோ வாங்கிக்க. எனக்கு வந்து 2 brothers. பையனையும் பொண்ணையும் தனித்தனியா பாக்குறது எனக்கு பிடிக்கல. சோ அவனுக்கு என்ன பண்றீங்களோ அதே லீகலா அவனுக்கு சொத்துனா எனக்கும் சொத்தாவே கொடுத்துருங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அந்த சொத்து தான் சார் அம்மா அப்பாவோட நினைவுகளை நமக்கு கொண்டு வரும். நீங்க சொல்ல டயலாக் உச்சத்துக்கு நான் ஒரு டயலாக் வச்சிருக்கேன். சொத்து எதுக்கு? அம்மா அப்பாவே சொத்து தான். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. உங்க தாத்தாவோட நினைவா நான் வச்சிருக்கிறது அவருடைய போட்டோ. எனக்கு ஒண்ணும் வேணாம், இந்த போட்டோ மட்டும் போதுனே முடிச்சிடலாமே. எங்கேயோ கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி பயணி உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியாடா. சீரு கொண்டுட்டு வரேங்கிற பேர்ல இவங்க பண்ற கிழக்கு சீமையில சண்டையை பஞ்சாயத்து பண்ண முடியல எங்களால. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எங்களுக்கு வந்து வருஷ சீர், ஒரு கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னா ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒரு கட்டு சீருன்னு அவங்க வந்து ஆகணும். ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம். ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு சண்டை, அதை வந்து எங்களால பஞ்சாயத்து பண்ண முடியல. மொத்தமா சொத்தா கொடுத்துட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்து குறையும் நினைக்கிறேன். கபிலா, நான் கையெழுத்து கும்பிடுறேன். பரமரமான அடகு வச்சுருக்கேன். இப்ப என்னோட வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட தங்க 2 தம்பிங்கள் இருக்காங்க. எல்லாமே பொம்பளை பிள்ளைகளுக்கே செஞ்சுட்டாங்கன்னா தம்பி 2 பேரும் என்ன செய்வாங்க? அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. என்னுடைய தாய் தகப்பனாருக்கு மன கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் ஒரேடியா பஞ்சாயத்து பண்ணணும்னு நான் சொல்றேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஜனவரி மாசம் பொங்கப்படி கொடுக்கணும், பங்குனி உத்திரம் மார்ச்ல, ஏப்ரல் மேல அவல் கொடுக்கணும், ஆடி மாசம் சீர் கொடுக்கணும், செப்டம்பர் அக்டோபர் தீபாவளி கார்த்திகை தீபம். சாமி என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம் இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? கேட்டு வாங்கினோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு அன்பின் பாலம் வந்து கண்டிப்பா உடையுங்க. அதுக்கு என்னப்ப? தம்பி வந்து என்னோட வீட்டுக்கு வரும்போது விருந்தாளியா வருவான். தம்பிக்கு எதுக்கு அந்த மன கஷ்டம்? என்னுடைய அக்காவுக்கு நான் செய்யறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மேடம், நம்ம ஊர்ல வந்து சீர் கொடுக்க வரும்போது மாமியார் மாமனார் அப்பா அம்மா தம்பி மட்டும் தான் வராங்களா சொல்லுங்க? சபாஷ், சரியான போட்டு. அவங்க உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் செய்ய போறாங்க. விரலுக்கு ஏத்த வீக்கம்னு சொல்றீங்க. ஹஸ்பண்ட் முன்னாடி சொன்னா அப்ப நாங்க ஏமாத்துறோம்னு நினைச்சிட்டீங்களா? இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. விரலுக்கேத்த வீக்கம் இதே வார்த்தையை ஒரு மாமியார் வீட்டுல போய் சொல்லிட முடியுமா? யாராவது சொல்லுங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? உங்க தம்பி சீதனத்துக்கு அல்லது சீர் கொடுக்க வரலன்னா என்ன பேசுவாங்க அந்த 15 பேரு? ரோசங்கட்ட பையன் சோத்த திங்க வர்றான் பாரு. பேசுவாங்க, ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா சண்டை போட முடியும்ல மாமியார் கிட்ட. என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிவிட்டீங்க. இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவி சீதனம் வைக்கல, முறை செய்யலைன்னா உங்க மாமியார் அப்ப என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா பேசுவாங்க. சரி, இப்ப இவங்கள கூட விட்டுருவோம். உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? ஆடாவன் பெருச்சாளிப்பா. இதெல்லாத்தையும் விடுங்க. நீங்க போன் பண்ணி உங்க தம்பி கிட்ட என்ன சொல்லுவீங்க? செய்ய வேண்டியது வந்து செய் அப்படின்னு சொல்லுவேன். சொத்துன்றது நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்குறதுங்க சார். அண்ணன் தம்பி செய்யறது கடமை, அது செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் மரியாதை. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து சொத்து வாங்குறது அது நம்ம உரிமை சார். என்ன அப்படியே திருப்பி சொல்ற? சார் இது பேராசை சார். என்ன பொறுத்த வரைக்கும் 2யுமே வேணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரா மாமி? நீ எனக்கு முறை செஞ்சியா, நான் திருமணம் உனக்கு முறை செஞ்சா, என்னுடைய பிக்கர் அமௌண்ட்னு சொல்ல போற சொத்தை நான் எப்படி விட்டு தர முடியும்னு கேக்குறான். கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்க. இதே மாதிரி நீங்க உங்க நாத்தனாருக்கு கொடுப்பீங்களா? சொத்து கொடுப்போம் சார், வாங்குவோம். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்ல. யோசிக்கணும்ல. அவங்களும் தம்பி இருக்கான், எனக்கு இதையும் தா அதையும் தா, எல்லாம் நானே வச்சுக்கிறேன், அப்பப்போ ஏதாவது செய்யறேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. புகுந்த வீட்டுல கேட்பாங்களே. ஆனா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே உங்க வீட்டுல கேக்குறாங்க போல இருக்கு. வீட்டுல நீங்க சொல்றது யார சொல்றீங்க? மாமியார. கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால, அப்படிதானே? சீதனங்கிறது நான் ஆண்டு அனுபவிக்க முடியும் சார். இப்போ ஒரு ஜுவல்லா இருந்தா என்னால எங்கேயாவது போகும்போது நான் வியர் பண்ணிட்டு போக முடியும். அவ்வளவுக்கு கிரைண்டரா? ஜுவல்லுங்கிறது நீங்க போட்டு வெளியே காமிச்சுக்கிறது. இருக்கும்போது அனுபவிக்காத சொத்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எதுக்கு?
என்னோட அப்பா வீட்ல குடுக்கற சொத்தை தான் வச்சு நான் காலம் தண்ணனும் அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் ஏர்னிங் இருக்கு, என்னோட அப்புறம் ஏன் நீங்க சொத்து கேக்குறீங்க? உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குறேன். உன்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா. அது என்னோட பேக்கப்மா, என் உரிமை அது. உங்க ஹஸ்பண்ட் வந்து நகையை வச்சு பிசினஸ் பண்றாங்க, பத்திரத்தை வச்சு ஏன் காசு வாங்க முடியாதா? அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணையும் பெண்ணையும் சமம் சொல்லியாச்சு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். கடன் வச்சுட்டு போனீங்களா, கட்டுறீங்களா அப்படின்னு. எங்க வீட்ல எல்லாம் கடன்லாம் நான் கட்டிருக்கேன். 3 லட்சம் ரூபாய் நான் கட்டிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சொத்துனால எவ்வளவோ சண்டை வருது. சொத்தே இல்லைன்னா சண்டை வராதுன்னு நினைக்கிறீங்களா? உறவுகள் இருக்கிற இடத்துல சண்டைகள் வரதா செய்யும். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? ஜுவல் சேர்த்து நான் தான் பண்ணிக்க போறேன் என்னோட மேரேஜ். இருக்கிறது ஒரே ஒரு வீடு, அதிலும் நான் பிரிச்சு எடுத்துக்கிட்டேன்னா என் தம்பிக்காக என்ன இருக்கு? டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. எனக்கும் தம்பிக்கும் இருக்கிற பாண்டிங் தான் முக்கியம். அது ஒரு பொண்டாட்டி வர வரைக்கும் தான். எனக்கு 2 நாத்தனார் இருக்காங்க, என் ஹஸ்பண்டும் இருக்காரு. எனக்கு சில விஷயத்துல செஞ்சா கோவம் வரும். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இப்ப சொத்துங்கிறது உங்க உரிமை. இதை நீங்க பிரிச்சுக்கிட்டா குடும்பமே பிரிஞ்சிரும். அப்படின்னா சொத்தை பிரிச்சவனே எல்லா குடும்பமும் பிரிஞ்சிருக்கணுமே. அம்புட்ட ஆசை. சார், குழந்தை பிறக்கறதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா சீரும் செய்யறாங்க. அப்புறம் சொத்துலயும் பங்கு கேட்பாங்களா சார்? அப்போஸ் ஜீரோல இருக்கவன் கூட தங்கச்சி இருக்காங்களா? கடன் வாங்கி கூட சீர் செய்யற நிறைய அண்ணன்களை நான் பார்த்திருக்கேன். கடன் வாங்கி கூட செய்யக்கூடிய ஆண்கள் இருக்க மத்தியில சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது சரியான முட்டாள்தனம். அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன்? ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா நான் கண்டினியூ பண்ண போறேன்னா எனக்கு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கும் என் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கட்டுமே. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? எனக்கு லீகலா வரப்போற ஒரு ப்ராப்பர்ட்டியை I'll take it அப்படின்னு நான் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் அவ்வளோ பார்க்கணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. என்னுடைய தம்பி கேட்பான், அவளுக்கு பணமும் கொடுத்துருக்குற, நகையாவும் கொடுத்துருக்குற, திருப்பி சொத்தாவும் கொடுத்தேன்னா அப்ப எனக்கு என்ன தருவே? என்னடா அது இம்புடுகாண்டு மோட்டர் பைக்கை கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய வண்டியை புடுங்குற? அம்மா அப்பாவை பாத்துக்கிறத மட்டும் ஏன் ஒரு கடமையா பாக்குறாங்க? அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டா சொத்து வேணும், அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஈக்குவலா சொத்து கொடுத்துட்டா பாசம் சரியாயிடுமா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா எனக்கு சிச்சுவேஷன் இருக்கும், நான் என் மாமனார் மாமியாரை பாத்துக்குவேன், என்னோட அப்பா அம்மாவை பாத்துக்க முடியாத சிச்சுவேஷன் வரும். புரிந்து கொள்றதுதான் அன்பு. இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. சொத்தை கேட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பொண்ணுங்களுக்கு வந்து நிலம் கொடுக்கறதோ இல்ல சொத்து வந்து பிரிச்சு கொடுக்கறதோ அந்த புரிதல் வந்து அதிகமா வந்து உள்ள இருக்க மக்களுக்கு கிடையாது. இது இல்லடா ஊரு. சொத்துன்னு கேட்கும் போது எடுத்தோன்னு யாரும் கொடுத்துட மாட்டாங்க. இந்த அம்மா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ், என்னோட மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் நான் டிபெண்ட் பண்ண முடியாது. 3 வருஷம் பாத்துப்பாங்க இல்ல 5 வருஷம் பாத்துப்பாங்க. என்கிட்ட சொத்து இருந்தாதான் என்னால வாழ முடியும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். இப்ப நான் வாங்கிட்டேன், படிக்க வைக்கணும் குழந்தைங்களை, நான் செலவு பண்ணிட்டேன். இன்கேஸ் இன்னொரு ப்ராப்ளம் வருது, அப்ப யார்கிட்ட போய் கேட்பாங்க? அந்த ஜட்ஜத்தான். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப சொத்து கேட்டா நம்ம பணத்துக்காக ஆசைப்படுறோமோ, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது. அதுதான் நாளை பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்றப்ப இந்த போற மாதிரி கடங்க கையை கட்டி நீ கேவலப்படுத்த மாட்டியா? பினான்சியலா தான் நம்ம கேட்க போறோம். சோ நம்ம பணத்தாசை புடிச்ச பொண்ணு நினைச்சிருவாங்களோ? ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல, இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ. சப்ஸ்கிரைப் பண்ணு. காமெடியா பண்றா வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்றியா இல்லையா?